ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணும்னா, இப்போ பார்டர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குங்களோ, இப்போ 8 இன்ச்சு இந்த ஸ்லீவுக்கு வந்து 8 இன்ச்சு லென்த்து. 8 இன்ச்சில் வந்து 3 இன்ச்சு பார்டருக்கும், மீதம் 5 இன்ச்சு மேலே வந்து ஃப்ளீட் வச்சு ஒரு டிசைன் மாதிரி. அதில் வந்து இப்போ மொத்தம் 40 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்லீவுக்கு மட்டும். ஸ்லீவோட லென்த் வந்து 40 இன்ச்சு, ஹைட்டு வந்து 6 இன்ச்சு, மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு பிடிக்கிறதுக்காண்டி 5 இன்ச்சு ரெடி அளவு. இப்போ வந்து 2 இன்ச்சு சென்டரில் வந்து நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வேறு கலரில் அந்த கிளாத்து கொடுத்து ஒரு 20 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணால் 5 ஃப்ளீட் வரும். அந்த 5 ஃப்ளீட்டும் எடுத்து சென்டரில் வந்து எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வச்சு டிச் போட்டுட்டு, மேல் பக்கம் வந்து டிச் போடும்போது 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி அப்படி எடுத்து வச்சு டிச் போட்டோன்னா அது நீட்டாக கிடச்சிரும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப்பில் வச்சுட்டே வரணும். இப்படி கரெக்டாக இந்த கீழ்ப்பக்கம் 10 ஃப்ளீட் பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்றாப்புல 10 ஃப்ளீட்டுக்கு ஏற்றாப்புல மேலே 1/2 இன்ச்சு கேப்லேயே பிடிச்சிட்டே வந்துடணும். அந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட்டு, இந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட் பக்கம் அந்த ஃப்ளீட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு பேப்பர் கட்டிங்கில் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு, மேல் பக்கம் 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம அடித்து திருப்பும்போது 1/2 இன்ச்சு அடித்து திருப்புவோம். பேப்பர் கட்டிங்கில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம இந்த ஸ்லீவில் வச்சு அடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஸ்லீவோட கரெக்டான லென்த்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். எப்போயுமே டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து பேப்பர் கட்டிங்கில் போட்டு இந்த மாதிரி தச்சுட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். இந்த பேப்பர் கட்டிங் வந்து நல்ல பக்கம் வைக்காமல் உள் பக்கமாக வச்சு அடிக்கணும். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு பார்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அது கூட கீழே 1/2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கணும். அந்த பார்டரில் வந்து இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு அது நல்லா நடுவில் ஒரு பால்ஸ் வச்சு நல்ல பக்கம் வச்சு நல்லா சுற்றிக்கணும். சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நல்லா முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு நல்லா எத்தனை நமக்கு தேவையோ 3, 5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அந்த 3 இன்ச்சுக்கு வந்து 5 வந்து 4 கோல்டன் கலரும் 1 வந்து பிங்க் கலரும் சேர்த்து 2க்கும் சேர்த்து 10 இந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி கிளாத் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தச்சு முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எடுத்துக்கலாம். சென்ட்ரு பாயிண்ட் கணக்கு பண்ணிவிட்டு 2 ஸ்லீவுக்கும் எந்த பக்கம் வருதுன்னு நம்ம கரெக்டாக வச்சு அடிக்கணும். இப்போ மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 பால்ஸும் 1 கீழே 1 அப்படியே வச்சு நேராக தச்சுட்டே வரணும். அந்த சென்டரில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அந்த பால்ஸோட கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல அதிகமாக துணி இருக்கும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு இன்ச்சு அதிகமாக எடுத்து அப்படியே மேலே ஒரு இன்ச்சுக்கு இப்படி மடித்து அடிச்சிட்டோன்னா பிசுறு வந்து தெரியாமல் போயிடும். இதிலே கட் பண்ணியும் செய்யலாம். கட் பண்ணி செஞ்சோன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா ஈஸியாக இருக்கும். 1 இன்ச்சு மட்டும் எடுத்து அப்படியே அந்த பால்ஸுக்கு சைடில் அடிச்சிட்டோன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அடிச்சுட்டு மெயின் கிளாத்தில் வந்து இப்போ நம்ம ப்ளீட் பிடிச்சதில் வந்து நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கணும். இப்போ மேல் பக்கம் வந்து கெட்ட பக்கம் வச்சு அந்த நல்ல பக்கமாக இருக்கணும். இப்போ மேல் பக்கமாக வச்சு
கரெக்டாக அந்த சென்டரும் இந்த ஃப்ளீட் பிடிச்ச சென்டரும் கரெக்டாக நேராக இருக்கணும். வச்சுட்டு 1/2 இன்ச்சு எவ்வளோ நம்ம தையலுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு டிச்சிங் போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பிட்டு படிமான தையல் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம லைனிங் கொடுத்துட்டு கூட படிமான தையல் போட்டுக்கலாம் சென்டரில். இப்போ லைனிங் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுலேயே நல்ல பக்கம் கிளாத்தில் வந்து லைனிங் வந்து வச்ச ஒரு 1/2 இன்ச்சில் கொடுத்து திருப்பும்போது நம்ம பிசிறு எல்லாமே உள்ளே இருக்கிற பிசிறு எல்லாமே இந்த லைனிங் கிளாத் வந்து மறைச்சிக்கிறோம். எவ்வளோ விட்டுருக்கோன்னா அந்த அளவுக்கு போட்டுட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி சுற்றியும் அந்த கரெக்டாக அந்த ஸ்லீவோட கார்னர் எல்லாமே சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். போட்டுட்டு சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து சென்டரில் ஒரு பட்டன் மாதிரி ஸ்டோன் பட்டனோ இல்லாட்டி நம்மளே ஒரு பட்டன் வச்சு துணி வச்சு மேக் பண்ணி போடலாம். இல்லாட்டி ஒரு ஸ்டோன் பட்டன் வாங்கினக்குள்ள சென்டரில் வச்சுட்டோன்னா இந்த ஸ்லீவ் சூப்பராக அழகாக நீட்டாக கிடைக்கும். படிமான தையல் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் 1/2 இன்ச்சு எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நமக்கு தேவைக்கேற்ப கிளாத்தை விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணால் கரெக்டாக நீட்டாக கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பிசுறே இருக்காது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.